வணக்கம். சுகந்தி யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான யோகா தியரி, அதோட நீங்க சேர்ந்து பயிற்சி பண்ற மாரியான வீடியோ தான் பார்க்க போறோம். பிராணவாயு பத்தி பார்க்க போறோம். பிராணவாயுன்னு நம்ம யோகால சொல்றது நம்மளோட செஸ்ட் போர்ஷன சொல்றோம். இது கழுத்து இன்க்ளூட் ஆகாது. உங்களோட காலர் போன் ஏரியாலேருந்து உங்களோட டயஃப்ரம் வரைக்கும். இந்த செஸ்ட் போர்ஷன் மட்டும். இந்த போர்ஷன்ல தான் பிராணவாயு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம யோகா தியரில பார்க்கும்போது, இதுல என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுதுன்னா, உங்களோட ஹார்ட்டும், உங்களோட லங்ஸும். இந்த 2 சிஸ்டமும் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த 2 சிஸ்டமும் ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும், நல்லா இயங்கணும் அப்படின்னா அங்கே லொக்கேட் ஆகிருக்கிற பிராணவாயு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு யோகா தியரி சொல்லுது. அது ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ஹார்ட் நல்லா வேலை செய்யும், அண்ட் லங்ஸ் நல்லா இருக்கும், சுவாசம் நல்லா இருக்கும், நம்மளோட ஸ்வாலோவிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், உடம்பு ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இதெல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் இருக்கிற சிம்டம்ஸு. இது ஃபிசிக்கல் சிம்டம்ஸு. இந்த பிராணவாயு உங்கள் உடம்புல ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சைக்கலாஜிக்கலாக அது என்ன சிம்டம் ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. யாரும் உங்களை பூஸ்டப் பண்ண வேண்டாம். இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ரொம்ப கரேஜியஸாக ஊக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. அண்ட் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் நிறையா இருக்கும். இது பிராணவாயு ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறதுக்கு. இதே பிராணவாயு வீக்காக இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸை பாடியிலையும் மைண்ட்லேயும் ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த 2 சிஸ்டம்லேயும் லங்ஸு, ஹார்ட்டு, இந்த 2 சிஸ்டம்லேயும் குட்டி குட்டி இஷ்யூஸ் வரலாம், இல்லை மேஜர் இஷ்யூஸ் கூட வரலாம். இப்போ லங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அடிக்கடி சளி பிடிக்கிறது, கோல்டு, காஃபு, வீசிங்கு, மூச்சு திணறல் வர்றது, பிரான்சைட்டிஸு, சைனஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த மாதிரி வரலாம். பெரிய இஷ்யூஸும் வரலாம். ஹார்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸில் அப்பப்போ தாமதமாகிறது, பிளட் சர்க்குலேஷன் அங்கங்கே தேங்குறது, உடம்புல அங்கங்கே மரத்து போகிறது, லோ பிபி இஷ்யூ வர்றது, சம்டைம்ஸ் ஹை பிபி இஷ்யூஸ் வர்றது, இந்த மாதிரி இஷ்யூவும் வரலாம். பெரிய ஹார்ட் ப்ராப்ளமும் வரலாம். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி இஷ்யூஸ் வரும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும் பிராணவாயு வீக்காக இருக்குங்கிறத. அதை எப்படி நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லொக்கேஷனை நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெங்தன் பண்ணுறீங்க, செஸ்ட் ஓப்பனிங் ஆசனாஸ் பண்ணுறீங்க, செஸ்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற ஆசனாஸ்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கிற பிராணவாயு சேர்ந்தே அது கூட ஸ்ட்ராங் ஆகிடும். இன்னைக்கு உங்களோட செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணுற ஆசனாஸ் அண்ட் செஸ்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற ஆசனாஸ் தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம தீபு செஞ்சு காட்ட போகிறாங்க. இது ஒரு ஃப்ளோ மாதிரி வரும். நீங்கள் ஒரு ஆசனாக்கு அப்புறம் உடனே ஈஸியாக இன்னொரு ஆசனா பண்ணுற மாதிரி கண்டினியூஸ் மூமெண்ட்டாக தான் இது வரும். அந்த மாதிரி 10 ஆசனாஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது இது உங்களோட பிராணவாயு லொக்கேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணும், பிராணவாயுவை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பிராணவாயு ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்த மாதிரி, பிராணவாயு வீக்காக இருந்தால் சைக்கலாஜிக்கலாக என்ன சிம்டம் இருக்குன்னா, உங்களுக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருந்தாலும், உங்களுக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் மைண்டு ப்ராப்பராக திங்க் பண்ணாமல் ஒரு மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் பிராணவாயு வீக்காக இருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பிராணவாயு ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஆகணும். இல்லை ஸ்ட்ராங்காக இருக்க சிம்டம்ஸ் தான் எனக்கு இருக்குது அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரெங்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த செஸ்ட் ஓப்பனிங் ஆசனாஸ் பண்ணணும். இன்னைக்கு 10 ஆசனாஸ் பார்க்க போகிறோம். அதை தீபு செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ரீஸ்டோரேட்டிவ் ஹார்ட் ஓப்பனர். இதுக்கு நீங்கள் படுத்துக்கிறப்போ நீங்கள் உங்கள் பிரெஸ்ட்டுக்கு அடியில் பிராணவாயு லொக்கேஷனில் ஒரு பில்லோவை குஷனை வச்சுக்கிறீங்க. கழுத்துக்கு அடியில் வைக்கக்கூடாது, பிரெஸ்ட்டுக்கு அடியில் வைக்கிறீங்க. அதாவது உங்கள் பிராணவாயு லொக்கேஷனுக்கு அடியில் வச்சுக்கிறீங்க. இன்னும் கூட அடியில் வைக்கலாம். ஓகே, காலை நல்லா நீட்டிக்கலாம். கையை மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறீங்க. இப்போது பிராணவாயு லொக்கேஷனுக்கு அடியில் பில்லோ வச்சுருக்கிறதுனால அந்த பிராணவாயு லொக்கேஷன் மேலே எம்போஸ் ஆகிருக்கு, லிஃப்ட் ஆகிருக்கு. அதனால் செஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது நல்லாவே காற்று உள்ளே போய் ஃபில் ஆகும் லங்ஸ்குள்ளே. இப்போது ரீஸ்டோரேட்டிவ் ஹார்ட் ஓப்பனர் அப்படின்னா, உங்களோட காலையும் கையையும் 2 பக்கத்துலேருந்தும் யாரோ இழுக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் கால் பக்கம் ஒருத்தங்க நின்றுட்டு உங்கள் காலை இழுத்து பிடிக்கிறாங்கன்னு இமேஜின் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் கால் விரலை வெளியில் மடக்கணும். யாரோ ஒருத்தங்க அவங்க காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இமேஜினேஷனை நீங்கள் ஆட் பண்ணணும். பின்பக்கமாக நின்றுட்டு உங்களோட கையை 2த்தையும் பிடிச்சி ஒருத்தங்க இழுக்கிறாங்க, இன்னொருத்தங்க இந்த பக்கம் நின்று இழுக்கிறாங்க. அப்போ கையை இழுக்கிறாங்க இந்த பக்கம், ஒருத்தங்க அந்த பக்கம் காலை இழுக்கிறாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக பாடி ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த பில்லோவையும் அடியில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் ஒரு 10 தடவை பண்ணுறீங்க.
நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணுறீங்க. கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணுறீங்க. செஸ்ட் போர்ஷன் லிஃப்டாக இருக்குது, அடியில் பில்லோ இருக்கிறதுனால. அதனால் உங்களோட இன்ஹேல் நல்லாவே இருக்கும், நல்லாவே பெட்டராக ஃபில் ஆகும் லங்ஸு. கை காலை தளர்வாக வைக்காமல் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் வச்சுக்கிறீங்க. டீப்பாக இன்ஹேல் பண்ணுறீங்க, டீப்பாக எக்ஸேல் பண்ணுறீங்க. அதே பொசிஷன்லேயே படுத்துக்கோங்க. கையை நார்மலாக கொண்டு வந்துட்டு பில்லோவை வெளியில் ரிமூவ் பண்ணிடுறீங்க. பட் அதே மாதிரி படுத்துக்கிறீங்க. 2வது ஆசனா சேத்து பந்தாசனா. இன்னைக்கு எந்த ஆசனா பண்ணாலும் உங்களோட மொத்த கவனமும் உங்களோட பிராணவாயு லொக்கேஷனில் தான் இருக்கணும். அதாவது உங்களோட செஸ்ட் போர்ஷனில் தான் கவனம் இருக்கணும். எந்த ஆசனா பண்ணாலும் நீங்கள் ஆசனா பண்ணும்போது அந்த செஸ்ட் பொசிஷன் ஸ்ட்ரெச் ஆகுதா, ஸ்ட்ரென்தன் ஆகுதா, டைட் ஆகுதான்னு கவனத்தோடு பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது மேலே தூக்குறீங்க இடுப்பை, எக்ஸேல் பண்ணும்போது கீழே வரீங்க. இன்ஹேல் பண்ணும்போது இடுப்பை மேலே தூக்குறீங்க, மொத்த பிளட் சர்க்குலேஷனும் மொத்த ப்ரெஷரும் செஸ்ட்டுக்கு இறங்குது. அதை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணிகிட்டே கீழே இறக்குறீங்க. சேத்து பந்தாசனா. காலை நீட்டிக்கலாம். திரும்பியும் காலை மடக்கிக்கிறீங்க. 3rd பொசிஷன் சுப்பைன் ட்விஸ்ட். நீங்கள் காலில் மடக்கிட்டு கையை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, ஷோல்டருக்கு நேராக கையை விரிச்சுக்கிறீங்க. 2 மூட்டையும் சேர்த்து வச்சு 2 பக்கமும் டச் பண்ணுற மாதிரி சாய்க்கிறீங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடு, அப்புறம் லெஃப்ட் சைடு. தலையை மேலே பார்த்த மாதிரியே வச்சுக்கலாம். நீங்கள் முட்டியை 2 பக்கமும் மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணும்போது ஒரு துணியை புளியிற மாதிரி ஒரு ப்ரெஷர் உங்களோட லோவர் ஹிப்பில் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரெஷர் மேல் நோக்கி தான் அந்த ப்ரெஷர் கிராஸ் ஆகும். அப்போ அது செஸ்ட் வரைக்கும் போகும். சிம்பிள் ட்விஸ்ட், ஆனால் அழுத்தம் செஸ்ட் வரைக்கும் வரணும். எஸ். 4th ஆசனா கோப்ரா. குப்புறப்படுத்துக்கிறீங்க. புஜங்காசனா வேறு, கோப்ரா வேறு. நம்ம முழுசாக எழுந்திரிச்சோன்னா கோப்ரா, பாம்பு படம் எடுக்கிற மாதிரி முழுசாக எழுந்திரிச்சா கோப்ரா. ஸோ கண்ணுக்கு நேராக பார்த்தா போதும். செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணுறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது திருப்பி நெத்தியை கொண்டாந்து தரையில் வச்சுடுறீங்க. கைகளை நல்லா இடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். பின்னாடி கால் 2 சேர்த்து வச்சுக்கலாம். கால் 2 விரிக்க வேண்டாம். இன்ஹேல் பண்ணும்போது கோப்ரா மாதிரி படம் எடுக்கிற மாதிரி மேலே போகிறீங்க. ஷோல்டர் நல்லா ஓப்பனாக இருக்கட்டும். கண்ணுக்கு நேராக பாருங்கள். எக்ஸேல் பண்ணும்போது கீழே வந்துடுறீங்க. இந்த தடவை இன்ஹேல் பண்ணும்போது மேலே போயிட்டு அங்கேயே கொஞ்சம் ப்ரீதிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். செஸ்ட்டை நல்லா ஓப்பனாக வச்சுட்டு 2-3 ப்ரீதிங்க்கு வெயிட் பண்ணலாம். ஷோல்டரை குறுக்கக்கூடாது, ஷோல்டர் நல்லா விரித்து வைக்கணும். எக்ஸேல் டவுன். கையை நார்மலாக வச்சுக்கலாம். 5வது ஆசனா தனுராசனா. அப்படியே கையை பின்னாடி கொண்டு போய் உங்கள் கணுக்காலையோ இல்லை கால் விரலையோ பிடிச்சிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு முட்டியை ஏரில் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, ஷோல்டரை ஏரில் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. கையை பின்னாடி கொண்டு போனாலே உங்களுக்கு செஸ்ட் ஓப்பன் ஆகிடும். உங்கள் செஸ்ட்டு நல்லா விரிஞ்சிருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி வெயிட் பண்ணுறீங்க. அப்புறமா ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. காலை பிடிச்சிருக்கிறது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் மேலே போய் கீழே வர்றது மட்டும் உங்களோட கம்ஃபர்டபுள் டியூரேஷனில் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது மேலே போகிறீங்க. செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகிருக்கு. எக்ஸேல் பண்ணும்போது கீழே வரீங்க. உங்களால் முட்டியை ஏரில் தூக்க முடியாட்டி பரவாயில்ல. கையை கொண்டு போய் பின்னாடி காலை பிடிச்சிக்கிறதே உங்களோட செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடும். இன்ஹேல், ரைஸ் த ஷோல்டர். எக்ஸேல் பண்ணும்போது கீழே வந்துடுறீங்க. ரிலாக்ஸ். 6வது ஆசனா சரள புஜங்காசனா. காலை சேர்த்து வச்சுக்கிறீங்க. கால் விரலை தரையோடு மடக்கிடுறீங்க. ஷோல்டருக்கு நேராக எல்போ இருக்கட்டும். எல்போக்கு நேராக உள்ளங்கை இருக்கட்டும். ஷோல்டரை ஓப்பன் பண்ணி தாடையை லைட்டாக லிஃப்ட் பண்ணி கண்ணுக்கு நேராக பார்க்குறீங்க. எல்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கலாம்.
உடம்புக்கு பக்கத்தில். உங்கள் 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு உங்கள் எல்போக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். ஷோல்டர் நல்லா ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. சரள புஜங்காசனா. 7வது ஆசனா ஊர்துவ முகஸ்வனாசனா. இடுப்புக்கு பக்கத்தில் கையை ஊனி கோபுராக்கு நிமிர்ற மாதிரி ஃபுல்லாக நிமிர்ந்து செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடுறீங்க. கால் விரலை தரையில் மடக்கி முட்டியவும் ஏரில் தூக்கிடுறீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு. கால் விரலை தரையில் தான் மடக்கி வைக்கணும். இப்போ திருப்பியும் ரிலாக்ஸ் பண்ணி தரையில் படுத்துடலாம். முட்டியை ஏரில் தூக்குறது கஷ்டமாக இருக்கிறதுனால கால் விரலை தரையில் மடக்காமல் ஸ்டாண்டு மாதிரி நிமித்தி வைக்கக்கூடாது. கால் விரல் தரையில் தான் மடங்கி இருக்கணும். திரும்ப ஒரு தடவை பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது மேலே போயிடுறீங்க. கால் விரல் நல்லா மடங்கி இருக்கட்டும் தரையில். முட்டி ஏரில் தூக்கிடுறீங்க. மொத்த ப்ரெஷரும் செஸ்ட்டுக்கு போகும். எக்ஸேல் பண்ணும்போது கீழே படுத்துடுறீங்க. 8வது ஆசனா கேட் அண்ட் கவ். இதை நம்ம ஆசனாவா மர்ஜரி பித்திலாசனான்னு சொல்கிறோம். டேபிள் பொசிஷனுக்கு வந்துடுறீங்க. இடுப்புக்கு நேராக முட்டி இருக்கணும். ஷோல்டருக்கு நேராக ரிஸ்ட் இருக்கணும். கால் விரலை தரையோட மடக்கி வச்சுக்கலாம். இது ரெகுலராக பண்ணுற கேட் அண்ட் கவ் இல்லை. நீங்கள் ஃபோக்கஸ் வந்து பிராணவாயில் கொடுக்கணும். உங்களோட பிரெஸ்ட் ஏரியாலையும் பிரெஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாலையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த இடம் மட்டும் மேலே எம்போஸ் ஆகிற மாதிரி, இந்த இடம் மட்டும் கீழே அமுங்குற மாதிரி. தலை மேலே போகணும். மேல் முதுகு மட்டும் நீங்கள் ஹஞ்ச் பண்ணுறீங்க. கீழே தள்ளுறீங்க. உங்கள் பிராணவாயு லொக்கேஷனை மட்டும் கேட் அண்ட் கவ் மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ரிலாக்ஸ். 9வது ஆசனா உஸ்திராசனா. நீங்கள் செஸ்ட் ஓப்பனிங்காக தான் பண்ணுறோம். அதனால் நம்ம மாடிஃபைடாகவே பண்ணிவிடுவோம். ஸோ ஃபோக்கஸ் வந்து செஸ்ட் போர்ஷனில் இருக்கட்டும். கையை 2 பின்னாடி ஊனிக்கிறீங்க. இடுப்பை தூக்கி செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணி தலையை பின்னாடி தொங்க போடுறீங்க. மொத்த ஃபோக்கஸும் செஸ்ட்டில் இருக்கட்டும். டீப்பாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறீங்க. மெதுவாக திரும்பவும் வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். இன்னும் ஒரு தடவை பண்ணிடலாம். கையை நல்லா பின்னாடி ஊனிக்கிறீங்க. செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி தலையை பின்னாடி தொங்க போடுறீங்க. டீப்பாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறீங்க. நல்ல செஸ்ட் விரிஞ்சிருக்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். ஸ்லோவாக திரும்பவும் வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். 10வது ஆசனா கோமுகாசனாவோட முடிச்சிடலாம். நீங்கள் காலை கோமுகாசனா பொசிஷன்லேயும் வச்சுக்கலாம். நார்மலாக சமணக்கால் போட்டு உட்காந்துக்கலாம். ஏன்னா நம்ம சியாட்டிக்கா நர்வ் ஸ்ட்ரெச்சுக்காக பண்ணலை, செஸ்ட் ஓப்பனிங்காக தான் பண்ணுறோம். நீங்கள் சாதாரணமாக உட்காந்துக்கலாம். ஒரு கையை மேலேயும் ஒரு கையை பின்னாடியும் கொண்டு போய் கீழேயும் கொண்டு போய் நல்லா ஹூக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஹூக் பண்ணுறப்போ ஒரு பக்கம் செஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் செஸ்ட்டு டோட்டலாக விரிஞ்சிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக விரிஞ்சிருக்கும். கண்ணுக்கு நேராக பார்க்குறீங்க. நல்லா டீப்பாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறீங்க. கோமுகாசனா செஸ்ட் ஓப்பனிங்காக பண்ணுறோம். உங்களுக்கு கையை பின்னாடி ஹூக் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சுனாலே செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகிருக்குன்னு அர்த்தம். கை பின்னாடி தொடலை, ஹூக் பண்ண முடியலன்னா இன்னும் ஸ்டிஃப்னஸ் இருக்குது பேக் மசிலில் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிராணவாயு லொக்கேஷனுங்கிறது ஃப்ரண்ட்டில் இருக்கிற செஸ்ட் போர்ஷன் மட்டும் இல்லை, நேராக பின்னாடி இருக்கிற போர்ஷனு தான். மொத்த உடம்புலோட சுத்தளவில் இருக்கிற லொக்கேஷன் தான். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸ்லோலி ரிலாக்ஸ். ஸோ பிராணவாயு லொக்கேஷனை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணலான்னு ஒரு 10 ஆசனாஸை தீபு செஞ்சு காமிச்சாங்க. இந்த ஆர்டர்லேயே நீங்கள் அவங்க கூட சேர்ந்தே வீடியோ பார்த்துட்டு பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது நம்ம யோகா தியரியில் ஒரு விஷயமா பார்த்துட்டு வரோம். சக்ரா எனர்ஜி எப்படி இருக்குது, எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது, பிராணவாயு அடுத்தடுத்த வாயுக்களை பார்க்குறோம். மொத்தம் 5 வாயு இருக்குது. நம்ம இன்றைக்கி பிராணவாயு பற்றி பார்த்துருக்கோம். இதோட தொடர்ந்து 5 வாயு பார்க்க போகிறோம் மொத்தமாக. ஸோ அதோட லொக்கேஷன் என்ன, அதோட பேர் என்ன, அது எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஆர்கன் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பிராணவாயு லொக்கேஷன் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு வீடியோ பார்த்தோம். இதை கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆரோக்கியம் அடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.